நக்லை படத்தை உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. மக்களவை எம்பி கமலஹாசன் தம்பி இப்படி திரும்பவா எஸ்டிஆருக்கு நான் 20 வருடம் முன்னே அந்த மாதிரி அந்த சாங் மேட்ச் ஆகும். ஏன்னா 20 இயர்ஸ் அவரோட ஃபேன்கள். துப்பாக்கிலாம் எனக்கு தேவையில்லை ப்ரோ. பூம துப்பாக்கிலாம் வச்சு நாங்கள் விளையாட மாட்டோம். டக் லைஃப் நீங்க தமிழ்நாட்டோட டாக் லைஃபா இருக்கும். தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா, எனக்கு பலமே ரசிகண்டா, கெட்டவன் பேர் எடுத்த நல்லவண்டா. நக்லை படத்தை உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். இனிமே இங்க நான் தான், இனிமே இங்க நான் தான், இனிமே இங்க நான் தான். அது மட்டும் இல்ல, கமல் சாரும் சிம்பு சாரும் நடிச்சிருக்கிற இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். மக்களவை எம்பி கமலஹாசன் தம்பி, மக்களவை எம்பி கமலஹாசன் தம்பி, மாநிலங்கள் எம்பி கமலஹாசன் தம்பி, மாநிலங்கள் தம்பி கமலஹாசன் தம்பி. பாருங்க, இது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும். சரிங்களா? கண்டிப்பா டக் லைஃப் நீங்க தமிழ்நாட்டோட டாக் லைஃபா இருக்கும். ஓகேவா? தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா, எனக்கு பலமே ரசிகண்டா, கெட்டவன் பேர் எடுத்த நல்லவண்டா, என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவண்டா, தடை பல வென்றவண்டா, தலை கணம் விட்டவண்டா, முக்குலமு எக்குலமு தெற்கு தசை எல்லா பக்கமும் என்னோட தான். அட கூட்டம் 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 எங்க தமிழுக்கு கிடைக்கிற கூட்டம். ஓ ஆட்டம் 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 இது சிலம்பரசனி நாட்டம். இனிமே நாங்க தான் இங்க ரங்கராய சக்திவேல் நாயக்கர். ஓகேவா? அன்று போட்ட நடிகர் திலகம் போட்ட விதை தேவர் மகனாக உருவெடுத்து ஒரு குலமே வந்து உயர்வு அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு மூல காரணமும் மதுரை மக்களுக்கு தெரியும். நம்மவர் தான். இன்னைக்கு அவர் ஒரு விதை போட்டிருக்காரு, அதுதான் நம்ம எஸ்டிஆர். கண்டிப்பா அவர் போடுற விதையும் நல்லா இருக்கும். அவரும் இந்த பழத்தை பறிச்சு சாப்பிடத்தான் போறாரு. ஓகே, அதை நம்ம பார்க்கத்தான் போறோம். இது டக் லைஃபுக்கு கிடைச்ச வெற்றி வெற்றி வெற்றி. எவ்வளவு வருஷமா ஃபேனா இருக்கீங்க? எப்படி சிம்பு சார் இப்படி திரும்பவா சிம்பு சார் மட்டும் எப்படி இவ்வளோ ஒரு லாயல் ஃபேன்? எஸ்டிஆருக்கு நான் 20 வருடம் முன்னே அந்த மாதிரி அந்த சாங் மேட்ச் ஆகும். ஏன்னா 20 இயர்ஸ் அவரோட ஃபேன்கள். சின்ன வயசுல ஒரு 7-8 வயசுல இருந்தே அவர் ஃபேன். அந்த மாதிரி தம்மு குத்து டைம்ல இருந்து மூவிக்கு ஃபேனான்னு கேட்டிங்கன்னா யா, பட் அதை விட அதிகமாக அவர் ஒரு ஹியூமன் பீயிங்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களாம் எடுத்துக்கோங்களேன், லவ் பண்ணுற பசங்களுமே நம்ம கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியே போய் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் எஸ்டிஆர்லாம் அப்படி இல்லை. ஆமாண்டா நான் அப்படிதான்டா, என்னடா பண்ணுவேன், அந்த இதுதான் அந்த லாயலிட்டி அண்ட் அந்த ஓப்பன்னஸ்க்காக தான் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பாய்ஸுமே தலைவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. அண்ட் நம்ம எல்லாருமே பண கஷ்டம் வந்தா இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு போயிட்டா லவ் ஃபெயிலியர்னு சூப் சாங்கெல்லாம் பாடின்னு உட்காந்துட்டு பொண்ணுங்களை திட்டிக்கிட்டு அடி அவளை குத்து அவளை இப்படின்னு இருப்பாங்க. ஆனால் தலைவன் தான் பீப் சாங்லாம் போட்டு அதில் வந்து பொண்ணுங்களை திட்டிருக்க மாட்டார். விட்டுட்டு போயிட்டான்னு அழுவாதான் மோட்டிவேட் தான் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கிறப்போ எப்படி அவரை யாருக்கும் பிடிக்காம இருக்கும். அதனால ஆனா இவ்வளவு ஒரு டவுன்ஃபால் பாத்திருப்பீங்க. அப்போ கிட்டத்தட்ட 20 வருஷமா ஃபேன்னா அந்த டவுன்ஃபால் பாத்திருப்பீங்க. டவுன்ஃபால் இருந்து எஞ்சி வராரு. அப்ப நம்மளுக்கு அது மோட்டிவேஷன் இல்ல, நம்ம லைஃப்ல முடிஞ்சிச்சு காலி அப்படின்னு நினைப்போம். தலைவனே பாரு
இவ்வளோ அடி வாங்கிட்டு அவரே மேல வராரு, நம்மளும் வந்துடலாம் முடியும் ஆனா அப்படின்னு. இப்படி அந்த ஒரு லாயல் ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு அவர். எப்படி இந்த கிட்டத்தட்ட கமல் சார் படத்துல எஸ்டிஆர் சார் நடிச்ச பாருங்க, எஸ்டிஆர் சார் படத்துல கமல் சார் அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. பேனர்ஸ் செலிப்ரேஷன்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாங்க துப்பாக்கியை பிடிங்கன்னு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? துப்பாக்கிலாம் எனக்கு தேவையே இல்லை ப்ரோ. ஆல்ரெடி துப்பாக்கிலாம் இனிமேல் நாங்க தான் சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு துப்பாக்கிலாம் தூக்கி போடுங்க. அதெல்லாம் பொம்மை துப்பாக்கிலாம் வச்சு நாங்க விளையாட மாட்டோம்.